வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் பணியாளர் தொகுதி எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி பேசப் போகிறோம். அலைன்துட்ஸ் பணியாளர் மேலாண்மை, வருடை கண்காணிப்பு, விடுப்பு மேலாண்மை, நேர அட்டவணை கையாளுதல் மற்றும் சம்பள சீட்டுகள் உருவாக்குவதற்காக தனிப்பட்ட தொகுதியை வழங்குகிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் முன்பாக சில ஆரம்ப அமைப்புகளை முதலில் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக முதலில்க்கு சென்று அங்கிருந்து HR பேரோலுக்கு செல்லப் போகிறோம். இப்போது இந்த அமைப்பு 4 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: சம்பள அமைப்பு, சட்டப்படி, அதிக நேரம் மற்றும் வருகை. சம்பள அமைப்பு பகுதியில் நீங்கள் இங்கே பார்க்கும் போதெல்லாம் நான் ஏற்கனவே சில கூறுகளைச் சேர்த்துள்ளேன். இப்போது நீங்கள் மேலும் கூறுகளைச் சேர்க்க விரும்பினால் பிளஸ் ஐகானை கிளிக் செய்து அதன் பிறகு கூறின் பெயரை குறிப்பிட வேண்டும். உதாரணமாக நான் இப்போது ஊக்கத்திற்காக ஒன்றை உருவாக்குகிறேன். அதற்குப் பிறகு நீங்கள் ஒரு மாற்று பெயரை வழங்க வேண்டும். நீங்கள் அதை முழுமையாக வட்டமாக்க வேண்டுமா இல்லையா மற்றும் அது திருத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமா என்பதையும் தேர்வு செய்யலாம். எனது நிலைமையில் நான் ஆம் என்பதை தேர்வு செய்கிறேன். பிறகு அது வரிவிலக்கு உடையதா என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அது வரிவிலக்கு உடையதாக இருந்தால் ஆம் என்பதை தேர்வு செய்யவும். இப்போது கூறு பணியாளரின் வருகையை பொறுத்தது என்றால் அதற்கும் ஒரு விருப்பம் உள்ளது. அதற்கும் நீங்கள் ஆம் என்பதை தேர்வு செய்யலாம். அது வருகையை அடிப்படையாக கொண்டது இல்லையெனில் இல்லை என்பதை தேர்வு செய்யவும். இதை சம்பளத்தில் சேர்க்க விரும்பினால் சேர்க்கை என்பதை தேர்வு செய்யவும். அது கழிவோ அல்லது மாறும் கூறாக இருந்தால் அதற்கான விருப்பங்களை தேர்வு செய்யலாம். பிறகு இந்த கூறு எந்த லெக்சரில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். நான் ஊக்கத்திற்காக ஊழியர்களுக்கு என்பதை தேர்வு செய்கிறேன். அதேபோல் சம்பள பதிவுக்கும் அதையே தேர்வு செய்கிறேன். இவை அனைத்தையும் முடித்த பிறகு சேமி என்பதை கிளிக் செய்யவும். இதுவே நீங்கள் கூடுதல் சம்பள கூரை சேர்க்கும் முறை. இயல்பாக மென்பொருள் அடிப்படை கூரை மட்டுமே வழங்குகிறது. ஆனால் உங்களுக்கு மேலும் தேவையெனில் தேவைக்கேற்ப நீங்கள் உங்கள் சொந்த கூறுகளை எப்போதும் உருவாக்கலாம். இப்போது நாம் சட்டப்பூர்வ பிரிவுக்குச் செல்லலாம். ESI, ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அல்லது வர்ச்சுவல் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் போன்றவற்றை இயக்க விரும்பினால் அதை இங்கிருந்தே செய்யலாம். இயக்கி அதன் கூறுகளையும் இந்த திரையில் இருந்து வரையறுக்கலாம். இங்கே ப்ரொவிடென்ட் ஃபண்ட் விருப்பமும் உள்ளது. இது பொருந்தினால் அதை இயக்கவும். மேலும் உங்களிடம் வர்ச்சுவல் PF அமைப்பு இருந்தால் ஏயும் இயக்கலாம். அதேபோல் நிர்வாக கட்டணங்கள் மற்றும் சேர்க்க விரும்பினால் அதற்கும் ஒரு விருப்பம் உள்ளது. அதையும் இங்கிருந்தே இயக்கலாம். பிறகு தொழிலாளர் நலநிதிக்கான விருப்பம் உள்ளது. இது பொருந்தினால் அதை இயக்கவும். சம்பளத்தில் DDS பிடித்தம் செய்யப்படுகிறதெனில் அந்த விருப்பத்தையும் இந்த பிரிவிலிருந்து இயக்கலாம். அதேபோல் இங்கிருந்தே தொழில்முறை வரியை இயக்கும் விருப்பமும் உங்களுக்கு உள்ளது. இப்போது ஓவர்டைம் பிரிவுக்கு செல்லலாம். ஊழியரின் சம்பளத்தில் ஓவர்டைமை சேர்க்க விரும்பினால் ஓவர்டைம் பொருந்தும் விருப்பத்தை எளிதாக இயக்கலாம். அதற்குப் பிறகு தேவையான குறைந்தபட்ச ஊழியர் எண்ணிக்கையை குறிப்பிட வேண்டும். பின்னர் ஓவர்டைம் எது அடிப்படையில் கணக்கிடப்படும் என்பதை முன்னதாக வருதல், தாமதமாக செல்லுதல் அல்லது இரண்டும் நீங்கள் வரையறுக்கலாம். பிறகு நெகட்டிவ்கான விருப்பமும் உள்ளது. எனவே ஒரு ஊழியர் முன்பே வெளியேறுகிறாரோ அல்லது தாமதமாக வருகிறாரோ என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலையில் அந்த நேரத்தை நெகட்டிவ் ஓவர்டைமாக அவர்களின் சம்பளத்தில் இருந்து குறைக்கலாம். இந்த அம்சத்தை இயக்க இங்கே கிளிக் செய்தால் போதும். இப்போது இந்த நெகட்டிவ் ஓட் எப்போது பொருந்தும் என்பதை குறிப்பிட வேண்டும். ஊழியர் முன்பே வெளியேறும்போது, தாமதமாக வரும்போது அல்லது இரண்டிலும் பயன்படுத்த வேண்டுமா என்று. இரண்டையும் எளிதாக தேர்வு செய்யலாம். அதற்குப் பிறகு சம்பள கணக்கீட்டிற்காக மாதத்திற்கு வேலை நேரத்தை நீங்கள் உள்ளிட வேண்டும். அதேபோல் ஊழியர் ஊதியத்திற்கு வேலை செய்தால் மாதத்திற்கு வேலை நேரத்தையும் குறிப்பிட வேண்டும். ஓவர்டைம் பிரிவில் ரவுண்ட் ஆப் செய்யும் விருப்பமும் உள்ளது. நீங்கள் அதை எப்படி ரவுண்ட் ஆப் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யலாம். மேல், கீழ் அல்லது உண்மையான மதிப்பாக இவை அனைத்தும் அமைத்த பிறகு சேமி என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து நாங்கள் அதர்ஸ் பிரிவுக்கு செல்கிறோம். அங்கு முதலில் நீங்கள் பார்க்கப் போவது அட்டெண்டன்ஸ் டைப்பாகும். இங்கே 4 விருப்பங்கள் உள்ளன: தினசரி கைமுறையாக மாதந்தோறும், தினசரி கண்காணிப்புடன் மாதந்தோறும் மற்றும் தினசரி தானாக. நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெஸ்க்டாப்பில் இருந்து கைமுறையாக வருகையை நிர்வகிக்க திட்டமிட்டால் டெய்லி மேனுவல் என்பதை தேர்வு செய்யலாம். ஆனால் உங்கள் ஊழியர்கள் மொபைல் செயலியில் வருகையை பதிவு செய்கிறார்கள் என்றால் டெய்லி ஓட்டோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். மறுபுறம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருகையை கண்காணிக்க விரும்பவில்லை மற்றும் எளிமையான அமைப்பை விரும்பினால் மஞ்சை என்பதை தேர்வு செய்யலாம். நீங்கள் தினசரி வருகையை கண்காணித்து அதே சமயம் மாதாந்திர சுருக்கத்தையும் பராமரிக்க விரும்பினால்
மந்த்லி வித் டெய்லி டேக்கின் என்பது சிறந்த தேர்வாகும். அடுத்து விடுப்பு கடிவை அடிப்படையாக கொண்ட அமைப்பு உள்ளது. இங்கே 3 விருப்பங்கள் உள்ளன: உண்மையான நாட்கள், வேலை நாட்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள். நீங்கள் ஐச்சல் டேட் என்பதை தேர்வு செய்தால் விடுப்புக்கான சம்பளக் கழிவு அந்த மாதத்தில் உள்ள மொத்த உண்மையான நாட்களின் அடிப்படையில் கணக்கிடப்படும். நீங்கள் வர்க்கிங் டேஸ் என்பதை தேர்வு செய்தால் மொத்த வேலை நாட்களின் அடிப்படையில் ஒரு நாளுக்கான சம்பளம் கணக்கிடப்படும். நீங்கள் பிக்ஸ் டேட் என்பதை தேர்வு செய்தால் 30 அல்லது 31 போன்ற ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எண்ணிக்கையை நீங்கள் உள்ளிடலாம். அதன்படி சம்பளக் கழிவு அந்த நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும். அதன் பிறகு சர்ப்ரைஸ் வீக்கி ஓப் என்ற அமைப்பும் உள்ளது. இப்போது ஒரு விடுமுறை நாளும் அந்த விடுமுறைக்கு முன்போ அல்லது பிறகோ ஊழியர் விடுப்பு எடுத்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம். அந்த மாதிரிப்பாடுகளில் அந்த சுற்றியுள்ள நாட்களையும் சம்பளம் வழங்கப்படாத நாட்களாக குறிக்க விரும்பலாம். அதற்காக சர்ப்ரைஸ் வீக்கி ஓப் ஹாலிடே என்ற விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். இங்கே விடுப்பு நாளுக்கு முன், விடுப்பு நாளுக்கு பின், முன்பும் பின்னும் அல்லது முன்போ பின்னோ விடுப்பு என்ற விருப்பங்களை காணலாம். உங்கள் நிறுவனத்தின் விடுப்புக் கொள்கைக்கு ஏற்றவாறு நீங்கள் விருப்பத்தை தேர்வு செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வழங்கப்படுகிறதெனில் அந்த தேதியை இங்கே தேர்வு செய்யலாம். சம்பளம் மாத இறுதியில் உருவாக்கப்படுகிறதெனில் மாத இறுதி என்ற விருப்பத்தை எளிதாக தேர்வு செய்யலாம். அடுத்ததாக ஒரு நிரந்தர வார விடுப்பு உங்களிடம் இருந்தால், உதாரணத்திற்கு ஞாயிறு, அதை இங்கே தேர்வு செய்யலாம். அதேபோல் இரண்டாவது வார விடுப்பு சனிக்கிழமை அல்லது வேறு எந்த நாளாக இருந்தாலும் உங்கள் நிறுவனத்தின் அட்டவணைக்கு ஏற்ப அதை வரையறுக்கலாம். இப்போது டைம்ஷீட் உள்ளீட்டு முறைக்கு வரும்போது பல விருப்பங்கள் கிடைக்கின்றன. ஒரே நேரத்தில் பல ஊழியர்களை தேர்வு செய்து டைம்ஷீட்டை உருவாக்க விரும்பினால் மல்டி எம்ப்ளாய் விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஒரே வவுச்சரில் பல தேதிகளுக்கான டைம்ஷீட்களை உருவாக்க விரும்பினால் மல்டிடேட் என்பதை தேர்வு செய்யவும். பல ஊழியர்களும் பல தேதிகளும் இரண்டும் வேண்டுமென்றால் மூன்றாவது விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். இது மல்டி எம்ப்ளாய் மற்றும் மல்டிடேட் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஆதரிக்கிறது. டைம்ஷீட் அடிப்படையிலான பில்லிங் விருப்பமும் இந்த இடம் உள்ளது. இங்கே உங்கள் வணிக தேவைக்கு ஏற்ப பில்லிங் ஊழியர் அடிப்படையில், செயல்பாடு அடிப்படையில் அல்லது ஊழியர் மற்றும் செயல்பாடு அடிப்படையில் எவ்வாறு கண்காணிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யலாம். இப்போது ஒரு ஊழியர் ஓய்வு நாளில் அல்லது விடுமுறையில் வேலை செய்தால் அதற்காக எவ்வாறு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை நீங்கள் வரையறுக்கலாம். நீங்கள் எதையும் கூடுதலாக வழங்க விரும்பவில்லை என்றால் நன் என்பதை தேர்வு செய்யலாம். அல்லது அது சாதாரண வேலை நாளாகவே கணக்கிட வேண்டும் என்றால் பிரேஜென்ட் என்பதை தேர்வு செய்யலாம். கூடுதல் ஊதியம் வழங்க விரும்பினால் ஓவர் டைம் என்பதை, அல்லது பதிலாக கூடுதல் விடுப்பு வழங்க விரும்பினால் ஈவ் என்பதை தேர்வு செய்யலாம். அதன் பிறகு ஊதிய பதிவு விருப்பம் உள்ளது. நீங்கள் பல கிளைகளை நிர்வகித்து வந்தால் அலைன்மென்ட்ஸ் மூலம் கிளை வாரியாக ஊதியத்தை பதிவு செய்யலாம். மாற்றாக தலைமை அலுவலகத்தில் மையமாக ஊதியத்தை பதிவு செய்யவும் தேர்வு செய்யலாம். இப்போது உங்கள் டைம்ஷீட்டில் கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் திட்டம், வேலை ஆணை மற்றும் தளம் போன்ற பண்புகளை இயக்கவோ உருவாக்கவோ முடியும். இந்த அதே பண்புகளை ஊதிய ஒதுக்கீட்டிற்கும் பயன்படுத்தலாம். உங்கள் நிறுவனத்தில் பணியாளர் விவரங்களை உருவாக்கும் அல்லது நிர்வகிக்கும் போது தனிப்பயன் புலங்கள் தேவைப்பட்டால் அவற்றை கஸ்டம் பீல்ஸ் பகுதியில் சேர்க்கலாம். உதாரணமாக, இங்கே நான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ற UDF ஒன்றை உருவாக்குகிறேன். நீங்கள் டைம்ஷீட் தொடர்பான 5 தனிப்பட்ட பண்புகளை உருவாக்கவும் முடியும். நான் ஏற்கனவே ஒன்று திட்ட மேலாண்மைக்காக சேர்த்துள்ளேன். தேவையான அனைத்து அமைப்புகளையும் முடித்தவுடன் சேவ் என்பதை கிளிக் செய்யவும். இதனால் நமது HR ஊதிய அமைப்பு முடிவடைகிறது. இப்போது அடுத்த படி விடுமுறைகளை அமைப்பது. இதற்காக மீண்டும் கான்ஃபிகரேஷன் சென்று ஹாலிடேஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு விடுமுறை பட்டியல் இருக்கும். அதை இங்கே பராமரிக்கலாம். முதலில் ஆண்டை தேர்ந்தெடுத்து பிறகு ஓகே என்பதை கிளிக் செய்யவும். அதற்கு பிறகு ஒவ்வொரு விடுமுறையின் விவரத்தையும் உள்ளிட வேண்டும். உதாரணமாக, நான் இப்போது சுதந்திர தினத்தை சேர்க்கிறேன். பிறகு ப்ரோம் டேக் மற்றும் டூ டேக் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இந்த நிலையில் நான் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை தேர்ந்தெடுக்கிறேன். இப்போது இன்னொரு விடுமுறையைச் சேர்க்கிறேன், அது கிறிஸ்துமஸ். சேவ் என்பதை கிளிக் செய்தவுடன் உங்கள் விடுமுறை பட்டியல் வெற்றிகரமாக சேமிக்கப்படும். இங்கே பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டுக்காக 2 விடுமுறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன, ஒன்று சுதந்திர தினத்திற்கும் மற்றொன்று கிறிஸ்துமஸிற்கும். விடுமுறைகளை அமைத்த பிறகு நாம் ரோஸ்டர் அடிப்படையிலான விடுமுறைகளுக்கு நகர்கிறோம். இந்த விருப்பம் ஊழியர்களுக்கு நிலையான வார விடுமுறை இல்லாமல் மாறி மாறி அல்லது ரோஸ்டர் அடிப்படையிலான வேலை நேரத்தை பின்பற்றும் போது பயனுள்ளதாக இருக்கும்.
இதனை அமைக்க கான்ஃபிகரேஷனுக்கு சென்று ரோசர் பை ஹாலிடேஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். முதலில் ஆண்டை தேர்ந்தெடுக்கவும், பிறகு ரோசர் விடுமுறைகளை வரையறுக்க விரும்பும் மாதத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்ததாக நீங்கள் விடுமுறை வழங்க விரும்பும் குறிப்பிட்ட நாளை, உதாரணத்திற்கு சனிக்கிழமை என்பதை தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதிகளுடன் ஊழியர்களின் பட்டியல் தோன்றும். இப்போது உதாரணத்திற்கு தீபத்துபேக்கு ஏப்ரல் 5 மற்றும் ஏப்ரல் 19 ஆகிய தேதிகளில் வார விடுமுறை உள்ளது மற்றும் இமான்ஷுவுக்கு ஏப்ரல் 12 மற்றும் ஏப்ரல் 26 ஆகிய தேதிகளில் வார விடுமுறை உள்ளது என்றால் இவை ஒவ்வொன்றாக குறிக்கலாம். பின்னர் அந்த தகவலை சேமிக்கவும். இப்போது இந்த வார விடுமுறைகள் ஒவ்வொரு ஊழியருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதிகளின்படி வழங்கப்படும். HR பேரோல் அமைப்பை முடித்த பிறகு நாம் ஊழியர் தொகுதி எம்ப்ளாயி மோடியில் நோக்கி நடைகிறோம். இன்று முதல் விருப்பம் எம்ப்ளாயி மாஸ்டர் ஆகும். இங்கேதான் உங்கள் நிறுவனத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களின் முழு பட்டியலையும் பார்க்க முடியும். புதிய ஊழியரை சேர்க்க விரும்பினால் கிரியேட் நியூ எம்ப்ளாயி என்பதை கிளிக் செய்யவும். முதலில் ஊழியரின் பெயரை உள்ளிடுங்கள். உதாரணத்திற்கு எம்ப்ளாயி 1 என்று வைத்துக் கொள்வோம். தேவைப்பட்டால் தந்தையின் பெயர், தாயின் பெயர் மற்றும் கார்டு எண் போன்ற விருப்பத் தகவல்களையும் நீங்கள் உள்ளிடலாம். அடுத்து ஊழியரின் முகவரி, பின்கோடு மற்றும் தொலைபேசி எண்ணையும் நீங்கள் நிரப்பலாம். குறிப்பு: அலைன் புக்ஸ் எஸ் மொபைல் பயன்பாட்டில் ஊழியர்கள் தங்களது வருகையை பதிவு செய்ய அனுமதிக்க விரும்பினால் தொலைபேசியின் கட்டாயம் தேவை மற்றும் இந்த பதத்தில் உள்ளிடப்பட வேண்டும். தற்காலிக மற்றும் நிரந்தர முகவரி ஒரே மாதிரியாக இருந்தால் வசதிக்காக கோபி எக்ரிஸ் விருப்பத்தை பயன்படுத்தலாம். பிறகு சேரும் தேதியை உள்ளிடவும். இது ஒரு கட்டாய புலம். உதாரணத்திற்கு நான் ஏப்ரல் 1ஆம் தேதியை சேரும் தேதியாக தேர்வு செய்கிறேன். இப்போது ஊழியருக்கு அலைன் புக்ஸ் எஸ் செயலியில் அணுகலை வழங்க விரும்பினால் அலைன் புக்ஸ் எஸ் அப்ளிகேஷன் அக்சஸ் என்ற விருப்பத்தை இயக்க வேண்டும். இதை இயக்கியவுடன் ஊழியர் உள்ளுடைய பயன்படுத்தும் கடவுச்சொல்லை அமைக்க உங்களை தூண்டுவார்கள். ஊழியர் சம்பளம் அல்லது கூலி அடிப்படையில் பணியாற்றினால் அதற்கான விருப்பத்தை இங்கே தேர்வு செய்யலாம். பிறகு ஏசாய் மற்றும் பி போன்ற சட்டப்பூர்வ கூறுகளின் பட்டியலுக்கு வருகிறோம். ஏசாய் ஊழியருக்கு பொருந்தினால் ஏசாய் என்ற செக்பாக்ஸை இயக்கவும். அதேபோல் பொருந்தினால் அதையும் இயக்குங்கள். இப்போது ஊழியருக்கான ஏசாய் எண் மற்றும் பி எண்ணை உள்ளிட வேண்டும். பிறகு ஏசாய் தொடக்க தேதியை குறிப்பிடவும். உதாரணத்திற்கு நான் அதை ஏப்ரல் 2024 1ஆம் தேதியாக உள்ளிடுகிறேன். நீங்கள் விரும்பினால் ஊழியரின் வங்கி விவரங்கள் மற்றும் கல்வித் தகுதிகளையும் சேர்க்கலாம். இந்த புலன்கள் கட்டாயமானவை அல்ல, தேவையில்லை எனில் அவற்றை கதைக்கலாம். அடுத்து அனுபவம் பகுதி உள்ளது. இதில் ஊழியரின் மொத்த அனுபவத்தை குறிப்பிடலாம். பிறகு நாம் விடுப்பு கொள்கைக்கு செல்கிறோம். இங்கே ஊழியருக்கு பொருந்தும் விடுப்பு வகைகளை இயக்கலாம். உதாரணத்திற்கு நான் ஏற்கனவே சாதாரண விடுப்பு, சம்பாதித்த விடுப்பு மற்றும் சம்பளம் இல்லாத விடுப்பை உருவாக்கி இந்த ஊழியருக்கு அனைத்தையும் அனுமதித்துள்ளேன். அதற்குப் பிறகு நாம் சம்பள அமைப்புக்கு வருகிறோம். முதலில் சம்பளம் எப்போது இருந்து பொருந்தும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இங்கே நான் ஏப்ரல் 1 தேதியை தேர்ந்தெடுக்கிறேன். இது ஒரு கட்டாய புலம். இப்போது சம்பள அமைப்பை குறிப்பிடவும். நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நான் ஏற்கனவே சில சம்பள கூறுகளை உருவாக்கியுள்ளேன். இயல்பாக அடிப்படை கூறு மட்டுமே வழங்கப்படுகிறது, ஆனால் தேவையானால் மேலும் சேர்க்கலாம். இங்கே சில எடுத்துக்காட்டுத் தொகைகளை உள்ளிடுகிறேன். என் ஊக்கத்தொகை மாறும் கூறாக இருப்பதால் அதை இப்போது கவர்கிறேன். சம்பளத்தை கணக்கிடும்போது அது பின்னர் சேர்க்கப்படும். நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் கைப்பற்றும் சம்பளமும் தானாக கணக்கிடப்படுகின்றன, மேலும் ஏசாய் அல்லது பி பொருந்தினால் அவையும் தானாக கணக்கிடப்படும். அடுத்ததாக நமக்கு பதவி புலம் உள்ளது. மீண்டும் நீங்கள் பதவி தேதி ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் மீண்டும் ஏப்ரல் 1 தேதியை தேர்ந்தெடுக்கிறேன். பிறகு நீங்கள் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒரு கட்டாய புலம். ஏற்கனவே பதவிகளின் பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது, ஆனால் தேவையெனில் இங்கிருந்தே புதிய பதவியையும் சேர்க்கலாம். நீங்கள் பல கிளைகளை நிர்வகித்து வருகிறீர்கள் என்றால் கிளையை தேர்ந்தெடுப்பதும் அவசியம். இப்போது துறையை தேர்ந்தெடுக்கவும். மீண்டும் தேவையெனில் மேலும் துறைகளைச் சேர்க்கலாம். இறுதியாக கிடைக்கும் ஷிப்ட் விருப்பங்களில் இருந்து பணியாளரின் ஷிப்டை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் வருகையை குறிக்க விரும்பினால் ஷிப்ட் நேரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இயல்பாக மென்பொருளில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு இயல்புநிலை ஷிப்ட் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்கள் நிறுவனத்தில் வேறு வேலை நேரங்கள் இருந்தால்
விரும்பிய நேர வரம்பை குறிப்பிடுவதன் மூலம் புதிய ஷிப்டை உருவாக்கலாம். ஒருமுறை உருவாக்கப்பட்ட பிறகு இந்த ஷிப்டை பணியாளருக்கு ஒதுக்கலாம். நாம் முன்பு உருவாக்கிய தனிப்பையின் புறமான அடையாள எண் இங்கும் காணப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் அதை இப்போது நிரப்புகிறேன். அனைத்து தேவையான விவரங்களையும் பூர்த்தி செய்த பிறகு எளிதாக சேமி என்பதை கிளிக் செய்யவும். இது பணியாளர் விவரக்கோவையை அமைப்பில் உருவாக்கும். ஒரு பணியாளர் சேர்க்கப்பட்டதும் அவரின் ஆஃபர் லெட்டரையும் நேரடியாக அச்சிடலாம். இதற்காக பணியாளரை தேர்வு செய்து அச்சிடு என்பதை கிளிக் செய்து வடிவத்தை தேர்வு செய்யவும். உதாரணத்திற்கு வேலை ஆஃபர் லெட்டர், பின்னர் அச்சிடு என்பதை கிளிக் செய்யவும். மென்பொருள் கிடைக்கக்கூடிய விவரங்களை பயன்படுத்தி உடனடியாக அந்த கடிதத்தை உருவாக்கும். பணியாளரை உருவாக்கிய பிறகு அடுத்த படி அவர்களின் வருகையை பதிவு செய்வதாகும். இதற்காக பணியாளர் வருகை பிரிவுக்குச் செல்லவும். வருகையை பதிவு செய்ய விரும்பும் தேதியை தேர்வு செய்து தரவு காண்பி என்பதை கிளிக் செய்யவும். பணியாளர் பட்டியல் தோன்றும். அவற்றின் பெயர்களுக்கு அருகிலுள்ள பெட்டியில் குறிவைத்து வந்துள்ள பணியாளர்களை குறிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பணியாளர் மாஸ்டரில் ஷிப் நேரங்களை ஒதுக்கியிருந்தால் அவை தானாகவே இங்கு கொண்டு வந்து காட்டப்படும். முடிந்ததும் உறுதிப்படுத்த சேமி என்பதை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுத்த தேதிக்கான வருகையை சரிபார்க்க மீண்டும் காண்பி என்பதை கிளிக் செய்யவும். சேமிக்கப்பட்ட தகவல்கள் காட்டப்படும். வருகை பதிவுகளை அறிக்கைகள் மூலமாகவும் பார்க்கலாம். ஆல் ரிப்போர்ட்ஸ், மோர் ரிப்போர்ட்ஸ் என்பவற்றுக்குள் சென்று எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் பகுதியில் தேர்ந்தெடுத்த தேதிக்கான விரிவான வருகை தகவல்களை பார்க்கலாம். நீங்கள் பல பணியாளர்களை கொண்டிருந்தால் மற்றும் வருகையை கைமுறையாக குறிக்க விரும்பவில்லை என்றால் அலைன் புக்ஸ் இறக்குமதி, இம்போர்ட் விருப்பத்தையும் வழங்குகிறது. 2 வடிவங்கள் ஃபார்மேட்ஸ் கிடைக்கின்றன. தேதி இல்லாத வடிவம், இதை ஒரே தேதிக்கான, உதாரணத்திற்கு இன்று, வருகையை குறிக்க பயன்படுத்தலாம். வடிவத்தை பதிவிறக்கம் செய்து பணியாளர் விவரங்களை நிரப்பி மீண்டும் அதை பதிவேற்றவும். தேதி வடிவத்தை பயன்படுத்தி பல தேதிகளில் வருகையை குறிக்கும் போது இதை பயன்படுத்தலாம். இந்த வடிவத்தில் ஒவ்வொரு வரிசையிலும் பணியாளர் குறியீடு மற்றும் வருகை தேதியை குறிப்பிடலாம். ஷீட்டை தயார் செய்த பிறகு சென்று உங்கள் கோப்பை தேர்வு செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். அதன்பின் அமைப்பு தானாகவே வருகை தரவுகளை புதுப்பிக்கும். உங்கள் பணியாளர்கள் அலைன் புக்ஸ் எஸ் மொபைல் செயலியில் வருகையை குறித்தால் அதை வருகை ஒப்புதல் விருப்பத்தின் மூலம் நிர்வகிக்கலாம். தேதியை தேர்வு செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். ஒப்புதலுக்காக காத்திருக்கும் அனைத்து வருகை பதிவுகளும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கிருந்து நேரடியாக அவற்றை பரிசீலித்து ஒப்புதல் அளிக்கலாம். முதலில் இந்த பதிவுகள் இன்னும் பரிசீலிக்கப்படாததால் நிலை நோட் அப்லோட், ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்று காட்டும். நீங்கள் தயாராக இருக்கும் போது சேவ் என்பதை கிளிக் செய்யவும். நிலை தானாகவே அப்லோட், ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்று புதுப்பிக்கப்படும். இப்போது வருகை திருத்தம் பற்றி பேசலாம். சில நேரங்களில் பணியாளர்கள் தங்களது வருகையை சரியாக குறிக்க மறந்துவிடலாம். அல்லது அவர்கள் பஞ்சிங் நேரத்தை தவறவிட்டிருக்கலாம் அல்லது தாமதமாக க்ளோக் அவுட் செய்திருக்கலாம். அந்த மாதிரியான பாடுகளில் எங்களிடம் ஒரு எளிய தீர்வு உள்ளது. அட்டெண்டன்ஸுக்கு செல்லவும், பணியாளரை தேர்ந்தெடுக்கவும், தேதியை தேர்வு செய்யவும், இன் டைம், அவுட் டைம் அல்லது இரண்டையும் திருத்த விரும்புகிறீர்களா என்பதை குறிப்பிடவும். சரியான மதிப்புகளை உள்ளிடவும், பிறகு அப்டேட் என்பதை கிளிக் செய்யவும். அவ்வளவுதான். வருகை இப்போது புதுப்பிக்கப்பட்டுவிட்டது. அடுத்து பணியாளர்களுக்கு வழங்கப்படும் முன்பணம் அல்லது கடன்களை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் அட்வான்ஸ் மேனேஜ்மென்ட் செயல்முறைக்கு நகர்வோம். முதலில் ஒரு பண்பை செயல்படுத்த வேண்டும். செல்லவும், பிறகு கம்பெனி தேர்ந்தெடுக்கவும், தேர்வு செய்யவும். அட்ரிபியூட்ஸ் பகுதியை கீழே ஸ்க்ரோல் செய்யவும். கிரியேட் அட்ரிபியூட் என்பதை கிளிக் செய்து தேவையான நிதி ஆண்டுகளை தேர்ந்தெடுக்கவும். தேவைப்பட்டால் காலியான மதிப்புகளை அனுமதிக்கவும். பெயராக எம்ப்ளாயி என உள்ளிடவும். லிஸ்டில் தேர்வு செய்யவும். சேவ் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது அட்ரிபியூட் உருவாக்கப்பட்டுவிட்டது. அதை தேவையான லெதர்களில் செயல்படுத்துவோம். இதற்காக சென்று பிறகு சார்ட் ஓப்பை தேர்ந்தெடுக்கவும். அட்வான்ஸ் டு எம்ப்ளாயி எனும் தலைப்பில் உள்ள லெக்சரை திறக்கவும். அட்ரிபியூட்ஸ் பகுதியில் ஸ்க்ரோல் செய்து எம்ப்ளாயி செயல்படுத்தி சேவ் என்பதை கிளிக் செய்யவும். இந்த செயல்முறையை மற்ற லெக்சர்களுக்கும் மீண்டும் செய்யவும். உதாரணத்திற்கு சைலரிஸ் அண்ட் வேஜஸ், சைலரி பேயபிள் மற்றும் லோன் டு எம்ப்ளாயி. முடிந்ததும் மாற்றங்களை செயல்படுத்த ரிப்ரேட் என்பதை கிளிக் செய்ய மறக்க வேண்டாம். ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட முன்பணம் பதிவு செய்ய சென்று பிறகு ரிசீப் பேமெண்ட் தேர்ந்தெடுக்கவும். கேஷ் அல்லது பேங்கில் பேமெண்ட் தேர்ந்தெடுக்கவும். உதாரணத்திற்கு HDFC பேங்க். அடுத்து லெக்சரில் அட்வான்ஸ் டு தேர்ந்தெடுக்கவும்.
வழங்கப்பட்ட முன்பணத் தொகையை உள்ளிட்டு பிறகு ஊழியரின் பெயரைத் தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். இந்த பதிவை சேமித்த பிறகு அந்த ஊழியருக்கான முன்பணம் பதிவு செய்யப்படும். இப்போது ஊழியர் தொகுதி அடுத்த படிக்குச் செல்லலாம். அது மைனேஜீவ் ஆகும். இங்கே நீங்கள் 4 விருப்பங்களைப் பார்க்கலாம். முதலில் நீங்கள் விடுப்பு வகைகளை உருவாக்கலாம் அல்லது உருவாக்க முடியும். அதன் பிறகு லீவ் அப்ளிகேஷன், லீவ் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் லீவ் என்கேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளன. அப்படியானால் எம்ப்ளாயி லீவில் தொடங்கலாம். இயல்பாக 3 விடுப்பு வகைகள் உள்ளன: கையூவல் லீவ், அன் லீவ் மற்றும் அன்பெய்ட் லீவ். தேவைப்பட்டால் நீங்கள் மேலும் விடுப்பு வகைகளை உருவாக்கலாம். கிரியேட் நியூ லீவ் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது விளக்கத்தை குறிப்பிடவும். உதாரணமாக, நான் சிக்கீவ் எனும் ஒரு விடுப்பு வகையை உருவாக்குகிறேன். அடுத்து வகையை தேர்ந்தெடுக்கவும். இதற்காக நீங்கள் சிக்கீவ் ஐ தேர்ந்தெடுக்கலாம். பிறகு இந்த விடுப்பு வருடத்திற்கு ஒருமுறை வழங்கப்படுகிறதா அல்லது மாதத்திற்கு வழங்கப்படுகிறதா என்பதை தேர்ந்தெடுக்கவும். இது வருடத்திற்கு என்றால் இயர்லி பெய் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஆனால் மாதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விடுப்புகள் வழங்கப்படுகிறதெனில் மந்த்லி பெய் ஐ தேர்ந்தெடுக்கவும். இங்கே நான் மந்த்லி பெய் ஐ தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஊழியருக்கும் மாதத்திற்கு ஒரு சிக்கஸ் லீவ் வழங்குகிறேன். இப்போது விடுப்புகள் மாற்றக்கூடியவையா என்பதை முடிவு செய்யவும். விடுப்புகளை அடுத்த மாதத்திற்கு கொண்டு செல்ல முடிந்தால் எஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். இல்லையெனில் நோ ஐ தேர்ந்தெடுக்கவும். இறுதியாக காலப்பகுதி முடிவில் விடுப்புகளை பணமாக மாற்ற முடியுமா என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் கொள்கையை பொறுத்து எஸ் அல்லது நோ என்பதை தேர்ந்தெடுக்கவும். இந்த விருப்பங்கள் சம்பாதித்த விடுப்புகளுக்கே மட்டுமே பொருந்தும். எல்லாம் அமைத்துவிட்டதும் சேவ் ஐ கிளிக் செய்யவும். இதனால் இந்த புதிய விடுப்பு வகை உருவாக்கப்படும். இப்போது இந்த விடுப்பு வகையை குறிப்பிட்ட ஊழியர்களுக்கு செயல்படுத்த நீங்கள் ஊழியர் மாஸ்டருக்கு செல்ல வேண்டும். அதனால் ஊழியர் விவரக்குறிப்பை திறந்து கீழே லீவ் பாலிசி பகுதியை ஸ்க்ரோல் செய்து பாருங்கள். இங்கே நீங்கள் புதிதாக உருவாக்கிய விடுப்பு வகையை காணலாம். அது அந்த ஊழியருக்கு பொருந்தினால் அதை எளிதாக செயல்படுத்தவும். முடிந்ததும் மீண்டும் சேவ் ஐ கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் கடந்த ஆண்டின் இருப்பை கைமுறையாக புதுப்பிக்க விரும்பினால் அல்லது ஆரம்ப விடுப்பு இருப்புகளை அமைக்க விரும்பினால் அதற்கும் நம்மிடம் ஒரு விருப்பம் உள்ளது. ஆம், நீங்கள் தரவுகளை இறக்குமதி செய்யலாம் அல்லது நேரடியாக உள்ளிடவும் முடியும். இதற்காக முதலில் ஓப்பனிங் டிரான்சாக்ஷன் டாவரை கிளிக் செய்யவும். பிறகு ஓப்பனிங் லீவில் ஐ தேர்வு செய்யவும். இங்கே நீங்கள் ஊழியர் பெயர்கள் மற்றும் அவர்களது விடுப்பு வகைகள் ஆகியவற்றின் பட்டியலை காணலாம். அடுத்ததாக குறிப்பிட்ட விடுப்பு வகையை தேர்வு செய்து விடுப்புகளின் எண்ணிக்கையை உள்ளிடவும். உதாரணமாக, நான் ஒரு ஊழியருக்காக 3 நோய் விடுப்புகளை உள்ளிடுகிறேன். பிறகு சேவ் ஐ கிளிக் செய்யவும். இப்போது மென்பொருளில் ஒரு விடுப்பு விண்ணப்பத்தை குறிக்கும் செயல்முறையை பற்றி பேசுவோம். இதற்காக எம்ப்ளாயிக்கு செல்லவும். பிறகு மைனேஜீவ் ஐ தேர்வு செய்து அதன் பிறகு லீவ் அப்ளிகேஷன் ஐ தேர்வு செய்யவும். இப்போது முதலில் ஊழியரை தேர்வு செய்து அதன் பிறகு விடுப்பு குறியீட்டை தேர்வு செய்வோம். அந்த ஊழியருக்காக இயக்கப்பட்ட விடுப்பு வகைகள் மட்டுமே இங்கே காணப்படும். நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் இந்த ஊழியருக்காக 4 விதமான விடுப்பு வகைகளை நான் இயக்கியுள்ளேன். நான் இப்போது ஒரு நோய் விடுப்பு விண்ணப்பத்தை குறிக்கப் போகிறேன். சமீபத்தில் நான் ஆரம்ப இருப்பை 3 விடுப்புகளாக புதுப்பித்துள்ளேன். அதனால் அது இங்கே ஏற்கனவே காட்டப்படுகிறது. இப்போது விடுப்பு தேவைப்படும் தேதியை நான் தேர்வு செய்யப் போகிறேன். ஊழியர் ஒரு நாள் முழுவதும் அல்லாமல் முதல் பாதி அல்லது 2ஆம் பாதி மட்டும் விடுப்பு எடுக்கிறாரெனில் அதையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். பிறகு விடுப்புக்கான காரணத்தை உள்ளிட்டு சேமிக்கவும் என்பதை கிளிக் செய்யவும். சரி, அடுத்ததாக போகலாம். நாம் விடுப்பு விண்ணப்பங்களுக்கு ஒரு அனுமதி அமைப்பும் வைத்துள்ளோம். எனவே ஒரு ஊழியர் தங்கள் விடுப்பை மொபைல் செயலியில் குறிக்கும் போது அந்த விடுப்பை மேலாளர் அல்லது அனுமதிப்பவர் போன்ற ஒருவர் பரிசீலித்து அனுமதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதற்காக அமைப்புக்கு சென்று பிறகு அனுமதி என்பதை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் ஒரு நிலை அல்லது 2 நிலை அனுமதி பணிப்பாய்வை தேர்வு செய்யலாம். இங்கே நான் ஒரு நிலை அனுமதியை தேர்ந்தெடுக்கிறேன். பிறகு விடுப்புகளை அனுமதிக்கும் பொறுப்புள்ள ஒருவரை இயல்புநிலை பயனராக நீங்கள் நியமிக்கலாம். ஒரு விடுப்பு விண்ணப்பம் ஊழியர் தாமாகவோ HR குழுவில் உள்ள ஒருவர் அல்லது வேறு பயனர் ஒருவராலோ குறிக்கப்பட்டவுடன் அனுமதி செயல்முறை துவங்கும். மேலும் முக்கிய அனுமதிப்பவர் கிடைக்கவில்லை என்றால் மாற்று பயனரை அமைக்கும் விருப்பமும் உங்களிடம் உள்ளது. இந்த மாற்று பயனர் அவர்களின் விடுப்புகளை அனுமதிக்க முடியும். ஆமாம், உங்கள் நிறுவனத்திற்கு மேலும் சிக்கலான அமைப்புகள் தேவைப்பட்டால் முன்னேற்றப்பட்ட விடுப்புகள் மற்றும் முன்னேற்றப்பட்ட அனுமதி பணிப்பாய்வுகள் போன்ற விருப்பங்களையும் நாங்கள் வழங்குகிறோம்.
இதற்காக நீங்கள் அட்வான்ஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அங்கிருந்து சில விருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இடம் அடிப்படையிலான அனுமதிப்பவர்களை இயக்கலாம் அல்லது ஊழியர் அறிக்கை விருப்பத்தையும் இயக்க முடியும். இப்போது நீங்கள் ஊழியர் அறிக்கை விருப்பத்தையும் தேர்வு செய்தால், அந்த குறிப்பிட்ட ஊழியரின் அறிக்கை மேலாளர் தானாகவே அந்த ஊழியர் விடுத்து விண்ணப்பித்தால் அதை அனுமதிக்கும் அதிகாரம் பெறுவார். அடுத்து விடுப்பு சரிசெய்தல் அம்சத்திற்குச் செல்லலாம். எனவே ஏதேனும் காரணத்திற்காக நீங்கள் ஒரு ஊழியரின் விடுப்பு இருப்பை அதிகரிக்கவோ குறைக்கவோ விரும்பினால், உதாரணமாக ஒரு ஊழியர் இந்த மாதம் விடுப்பு எடுக்கிறார் என்றால், ஆனால் அந்த விடுப்புகள் அடுத்த மாதம் சேர்க்கப்பட வேண்டியவை என்றால், அந்த நிலையில் நீங்கள் விடுப்பு சரிசெய்தலை செய்ய வேண்டும். இதற்காக முதலில் அந்த ஊழியரை தேர்வு செய்யவும், பிறகு நீங்கள் சரிசெய்ய விரும்பும் விடுப்பு குறியீடு அல்லது விடுப்பு வகையை தேர்வு செய்யவும். இப்போது நீங்கள் விடுப்பு நாட்களைச் சேர்க்க விரும்பினால் அக்கு என்பதை தேர்வு செய்யவும், நாட்கள் குறைக்க வேண்டுமெனில் டேடெக் என்பதை தேர்வு செய்யவும். டேஸ் புலத்தில் நீங்கள் சரிசெய்ய விரும்பும் நாட்களின் எண்ணிக்கையை உள்ளிடவும். அனைத்தும் பூர்த்தி செய்த பிறகு சேவ் என்பதை கிளிக் செய்யவும். அவ்வளவுதான். இந்த சரிசெய்தல் வெற்றிகரமாக பதிவாகும். இப்போது விடுப்பு சரிசெய்தலுக்குப் பிறகு நமக்கு விடுப்பு பணமளிப்பு என்கேஜ்மெண்ட் என்ற விருப்பமும் உள்ளது. எனவே ஒரு ஊழியருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு சில சம்பாதித்த விடுப்பு இருப்பு இருந்தால் அதை பணமாக மாற்ற அனுமதிக்கலாம். முதலில் நீங்கள் ஊழியரை தேர்வு செய்து பிறகு விடுப்பு வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது இந்த ஊழியருக்காக நான் எந்த சம்பாதித்த விடுப்பையும் இயக்கவில்லை, அதனால் அது பட்டியலில் தோன்றவில்லை. நாம் இன்னொரு ஊழியரை தேர்வு செய்யலாம். விடுப்பு பணமளிப்பு பதிவுக்காக மீண்டும் நீங்கள் ஊழியரையும் பிறகு விடுப்பு குறியீட்டையும் தேர்வு செய்ய வேண்டும். கவனத்திற்கொள்ளுங்கள், சம்பாதித்த விடுப்பு இயக்கப்பட்ட விடுப்பு வகைகள் மட்டுமே இந்த பட்டியலில் தோன்றும். என் நிலையில் நான் ஒரு காமா விடுப்பு வகையை இயக்கியுள்ளேன். அதற்கான இருப்பை இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த 4 விடுப்புகளையும் ஒவ்வொன்றும் 1000 ரூபாய்க்கு பணமாக மாற்றப் போகிறேன். உங்களிடம் ஏதேனும் சிறப்பு குறிப்புகள் இருந்தால் வழங்கப்பட்ட புலத்தில் எழுதலாம். இறுதியாக சேமி என்பதை கிளிக் செய்யவும். ஆமாம், இதுவே நீங்கள் ஒரு விடுப்பு பணமாக்கும் பதிவைச் செய்யும் முறை. இப்போது மிகவும் முக்கியமான பகுதியான ஊதிய செயல்முறை மற்றும் நீங்கள் ஊதியச் சீட்டை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதைக் காண்போம். ஊதிய செயல்முறையைத் தொடங்க பணியாளர் ஊதியம் பகுதியில் சென்று மாதாந்திர வருகை செயல்முறையை தேர்ந்தெடுக்கவும். இங்கே நீங்கள் பணிபுரியும் மாதத்தை தேர்ந்தெடுத்து பிறகு ப்ரோசஸ் என்பதை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் நிலைமையையும் பார்க்க முடியும். இப்போது நான் எந்த வருகையையோ அல்லது ஊதியத்தையோ செயல்படுத்தவில்லை என்பதால் நிலைமை பெண்டிங் என காட்டுகிறது. இங்கே ஒவ்வொரு பணியாளருக்கும் குறிக்கப்பட்டுள்ள வருகையை அடிப்படையாகக் கொண்டு பணிபுரிந்த நாட்கள் கணக்கிடப்படுகின்றன. மேலும் நீங்கள் எந்தவொரு பணியாளருக்காக கூடுதல் நேரம் ஓவர் டைம் இயக்கியிருந்தால் அந்த கூடுதல் நேரமும் தானாகவே கணக்கிடப்படும். இப்போது நீங்கள் ஏற்கனவே விடுப்பு விண்ணப்பங்களை குறிக்கிருந்தால் அந்த ஊதியத்துடன் கூடிய விடுப்புகளும் கணக்கீட்டில் சேர்க்கப்படும். மற்றும் எந்த நாட்களில் வருகை குறிக்கப்படவில்லை என்றால் அந்த நாட்கள் ஊதியமில்லா விடுப்பாக கருதப்படும். எல்லாம் சரிபார்க்கப்பட்டதும் நாம் சேவ் என்பதை கிளிக் செய்வோம். அப்படியே இந்த தரவு கணினியில் சேமிக்கப்படும். நீங்கள் அதே தரவை மீண்டும் பார்க்க விரும்பினால் டிஸ்ப்ளே என்பதை கிளிக் செய்யலாம். இங்கே நீங்கள் சேமிக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் புதுப்பிக்கப்பட்ட நிலைமையுடன் பார்க்க முடியும், ஏனெனில் இப்போது வருகை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் தரவை கைமுறையாக உள்ளிடாமல் இறக்குமதி செய்ய விரும்பினால் அதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இறக்குமதி வடிவத்தை பதிவிறக்கம் செய்து பிறகு இம்போர்ட் பொத்தானை பயன்படுத்தி பணம் செலுத்தப்பட்ட நாட்களை நேரடியாக பதிவேற்றலாம். மேலும் நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வடிகட்டி விருப்பமும் உள்ளது. எனவே நீங்கள் ஒரே ஊழியருக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அல்லது கிளைக்காக மட்டும் வருகையை செயல்படுத்தவோ சம்பளச் சீட்டை உருவாக்கவோ விரும்பினால் இந்த வடிகட்டிகளை பயன்படுத்தி அதை குறைக்கலாம். மாதாந்திர வருகை செயல்முறை முடிந்ததும் அடுத்தபடியாக எம்ப்ளாயி பேரோல் சென்று சேலரி ப்ரோசஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இங்கேயும் நீங்கள் அதே மாதத்தை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊழியருக்காக சம்பளத்தை செயல்படுத்த விரும்பினால் வடிகட்டியை பயன்படுத்தி அந்த ஊழியரை தேர்வு செய்து பிறகு ப்ரோசஸ் என்பதை கிளிக் செய்யலாம். இப்போது முன்பே சேமிக்கப்பட்ட அனைத்து பணம் செலுத்தப்பட்ட நாட்களும் இங்கே காணப்படும். அவற்றின் அடிப்படையில் சம்பளம் தானாக கணக்கிடப்படும். மேலும் நீங்கள் அந்த ஊழியருக்காக ஏதேனும் முன்பணம் பதிவு செய்திருந்தால் அந்த முன்பணம் மொத்த சம்பளத்திலிருந்து கழிக்கப்படும். அதன் பிறகு நிகரமாக செலுத்த வேண்டிய தொகை கணக்கிடப்படும்.
எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நினைத்தால் நேராக சென்று சேவ் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு ஊக்கத்தொகையைச் சேர்க்க விரும்புகிறீர்கள். நான் ஒரு ஊழியருக்காக ஊக்கத்தொகை புறத்தை உருவாக்கி 2000 ரூபாய் ஊக்கத்தொகையைச் சேர்க்க விரும்புகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் தொகையை இங்கே குறிப்பிடுவேன். ஆம், அது நிகரமாக செலுத்த வேண்டிய தொகையில் சேர்க்கப்படும். நீங்கள் மாற்றங்களைச் செய்த பிறகு சேவ் என்பதை கிளிக் செய்யவும். புதிய தரவு சேமிக்கப்படும். இப்போது பழைய தரவை மீண்டும் பார்க்க விரும்பினால் டிஸ்ப்ளே என்பதை கிளிக் செய்யவும். அதில் முன்பு சேமிக்கப்பட்ட அனைத்து பதிவுகளும் காணப்படும். நீங்கள் அதை முற்றிலும் புதிதாக மீண்டும் செயல்படுத்த விரும்பினால் ப்ரோசஸ் ஐகானை கிளிக் செய்து புதியதாக தொடங்கலாம். இங்கே ஒரு இறக்குமதி இம்போர்ட் விருப்பமும் உள்ளது. எனவே நீங்கள் நேரடியாக நிகரமாக செலுத்த வேண்டிய தொகையோ அல்லது ஊதிய அமைப்பையோ இறக்குமதி செய்ய விரும்பினால் இம்போர்ட் என்பதை கிளிக் செய்து வடிவத்தை பதிவிறக்கம் செய்து அதே பொத்தானை பயன்படுத்தி புதுப்பிக்கப்பட்ட கோப்பை பதிவேற்றவும். ஊதிய செயல்முறை முடிந்ததும் இறுதிப்படியாக எம்ப்ளாயி பேரோல் சென்று போஸ்ட் சேலரி ஃபைனான்ஸ் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுவரை நாம் எல்லாவற்றையும் செயல்படுத்தியுள்ளோம், ஆனால் எந்த நிதி பதிவும் இன்னும் மென்பொருளில் பதிவாகவில்லை. நிதி பதிவை பதிவு செய்ய நீங்கள் போஸ்ட் சேலரி என்பதை கிளிக் செய்தாலே போதும். எனவே ஊதியத்தை கணக்கில் பதிவு செய்ய தயாராக இருக்கும்போது நீங்கள் எந்த மாதத்திற்கு நிதி பதிவை உருவாக்குகிறீர்களோ அந்த மாதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து நீங்கள் கிளை வாரியாக பதிவு செய்ய விரும்பினால் அந்த குறிப்பிட்ட கிளையை தேர்ந்தெடுக்கவும். அதற்கு பிறகு உங்கள் கணக்கு புத்தகங்களில் பதிவு பிரதிபலிக்க வேண்டிய தேதியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் போஸ்ட் சேலரி என்பதை கிளிக் செய்தவுடன் அந்த மாதத்திற்கு ஊதியம் செலுத்த வேண்டிய தொகைக்கு கணக்கியல் பதிவு தானாகவே அமைக்கப்படும். இதுவே எல்லாம். இப்போது ஊதியம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு நிமிடம். உங்கள் ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய ஊதியத்துடன் தொடர்புடைய அறிக்கைகளை பார்க்க விரும்பினால் ஒல் ரிப்போர்ட்ஸ் சென்று பிறகு மோர் ரிப்போர்ட்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கலாம். அங்கிருந்து அனைத்து விரிவான ஊதிய தகவல்களையும் பார்க்க முடியும். இப்போது ஊதியச் சீட்டை உருவாக்கும் செயல்முறைக்கு நகரலாம். இதற்காக நீங்கள் எம்ப்ளாயி பேரோல் சென்று பிறகு ஜெனரிக் பே ஸ்லிப் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஊதியச் சீட்டை உருவாக்க விரும்பும் மாதத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆம், நீங்கள் ஒரே ஒரு ஊழியருக்கான ஊதியச் சீட்டை மட்டும் தேடினால் வடிகட்டியை பயன்படுத்தி அதை குறைக்கலாம். நான் எம்ப்ளாயி ஒன்றுக்கான ஊதியச் சீட்டை உருவாக்குகிறேன். நீங்கள் பல வடிவமைப்பு தேர்வுகளையும் காணலாம், எனவே உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்து பிரிண்ட் என்பதை கிளிக் செய்யவும். அப்படியே உங்கள் ஊதியச்சீடு தயார் ஆகிவிடும். மேலும் நீங்கள் விரும்பினால் ஊதியச் சீட்டை நேரடியாக ஊழியரின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும் முடியும். மிகவும் வசதியாக இருக்கிறது, இல்லையா? இப்போது அடுத்த படிக்குச் செல்லலாம். சம்பள மதிப்பீடு. பொதுவாக ஒரு ஊழியரின் சம்பளத்தை மதிப்பீடு செய்ய அல்லது அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் இந்த விருப்பத்தை பயன்படுத்தி அதை பதிவு செய்யலாம். அதற்காக பேரோல் சென்று பிறகு சேலரி அப்பேஜல் என்பதை கிளிக் செய்யவும். முதலில் நீங்கள் எஃபெக்டிவ் ப்ரோம் தேதியை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது அந்த தேதி முதல் புதுப்பிக்கப்பட்ட சம்பளம் அமலுக்கு வர வேண்டும். உதாரணமாக நான் மே 1 தேதியை தேர்வு செய்கிறேன். பிறகு டிஸ்ப்ளே என்பதை கிளிக் செய்யவும். இப்போது ஊழியரின் விவரங்கள் தோன்றும், மேலும் தேவையான சம்பள கூறுகளை எளிதாக புதுப்பிக்கலாம். நீங்கள் விரும்பிய தொகைகளை அதிகரித்த பிறகு சேவ் என்பதை கிளிக் செய்யவும். அவ்வளவுதான், புதிய சம்பளம் இப்போது அமலுக்கு வந்துவிட்டது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், எப்போதும் சரியான எஃபெக்டிவ் டேட் தேர்வு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் அந்த தேதியிலிருந்து புதிய சம்பளம் அமலாகும். மற்றும் இதை பல ஊழியர்களுக்காக ஒரே நேரத்தில் செய்ய விரும்பினால் புதுப்பிக்கப்பட்ட சம்பளங்களை இறக்குமதி செய்யும் விருப்பமும் உங்களிடம் உள்ளது. எக்ஸல் வடிவத்தை பதிவிறக்கம் செய்து உங்கள் மாற்றங்களைச் செய்து பிறகு இம்போர்ட் விருப்பத்தை பயன்படுத்தி அதை பதிவேற்றவும். இப்போது ஊழியர் செலவு கோரிக்கை செயல்முறைக்கு நகரலாம். அப்படியென்றால் ஒரு ஊழியர் நிறுவனத்திற்காக ஏதேனும் செலவுகளைச் செய்தால் அந்த செலவுகளை நீங்கள் பின்னர் திருப்பிச் செலுத்தினால் அந்த அனைத்தையும் இங்கே நிர்வகிக்கலாம். தொடங்க எக்ஸ்பென்ஸுக்கு செல்லவும். முதலில் செலவு செய்த ஊழியரை தேர்வு செய்ய வேண்டும். முறையே பல செலவு தலைப்புகள் ஏற்கனவே அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளன, எனவே இங்கிருந்து செலவின் வகையை எளிதாக தேர்வு செய்யலாம். உதாரணமாக நான் இப்போது கோன்பெயின்ஸ் எக்ஸ்பென்ஸ் என்பதை தேர்வு செய்கிறேன். இப்போது ஊழியர் செலவிட்ட தொகையை குறிப்பிடவும். அது முடிந்ததும் சேவ் என்பதை கிளிக் செய்யவும். அவ்வளவுதான், இது ஊழியர் திருப்பிச் செலுத்த கோரிக்கையிடும் செலவாக ஆகிறது. தேவைப்பட்டால் செலவு கோரிக்கைகளுக்கான அனுமதி அமைப்பையும் இயக்கலாம்.
அதற்காக நீங்கள் சென்று செல்லவும் அங்கிருந்து அப்ரூவல் இயக்கலாம். இப்போது ஊழியர் செலவு கோரிக்கை சமர்ப்பித்த பிறகு அடுத்த படி அதை அனுமதிப்பதுதான். அதற்காக நீங்கள் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் கிளைம் ப்ரோசஸ் பகுதியிற்கு செல்ல வேண்டும். இங்கே கோரிக்கைகளை அவற்றின் நிலை அடிப்படையில் வடிகட்ட முடியும். உதாரணமாக, அவை நிலுவையில் உள்ளதா அல்லது ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்டதா என்பதை காணலாம். நான் இப்போது பெயிண்டிங் என்பதை தேர்வு செய்கிறேன். இப்போது உங்கள் முன் கோரிக்கைகளின் பட்டியல் வந்ததும் ஊழியர் செய்த கோரிக்கையை தேர்வு செய்யலாம். கோரிக்கையை செயல்படுத்த விவரங்களை பரிசீலித்து பிறகு அனுமதிக்கப்பட்ட தொகையை உள்ளிடுங்கள். நீங்கள் விரும்பினால் ஊழியர் அடிப்படையிலும் வடிகட்டலாம். அனுமதிக்கப்பட்ட தொகையை உள்ளிட்ட பிறகு ஊழியருக்கு எப்படி பணம் திருப்பி வழங்கப் போகிறீர்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது பணம் செலுத்தும் முறையை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக, நான் இப்போது HDFC வங்கியை தேர்வு செய்கிறேன். பிறகு சேவ் என்பதை கிளிக் செய்யுங்கள். அவ்வளவுதான். இதுவே நிறுவனத்தின் சார்பாக ஊழியர் செய்த செலவு திருப்பி வழங்கப்படும் முறை. இப்போது டைம்ஷீட் அம்சத்திற்குச் செல்லலாம். உங்கள் ஊழியர் ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கினால் அதை டைம்ஷீட்டை பயன்படுத்தி கண்காணிக்கலாம். இதற்காக எம்ப்ளாயிக்கு செல்லுங்கள். முதலில் கிளையை தேர்வு செய்ய வேண்டும், பிறகு ஊழியரை, அதன் பிறகு தேதியை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது ஊழியர் எத்தனை மணி நேரம் வேலை செய்தார் அல்லது ஒதுக்கியார் என்பதை குறிப்பிடுங்கள். அதற்கு பிறகு இந்த நேரம் எந்த வாடிக்கையாளருக்காக செலவழிக்கப்பட்டது என்பதை தேர்வு செய்யுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் குறிப்புகள் அல்லது கருத்துக்களையும் சேர்க்கலாம். மேலும் டைம்ஷீட் அமைப்புகளில் நீங்கள் ஏதேனும் பண்புகளை இயக்கியிருந்தால் அவையும் இங்கே காணப்படும். உங்களுக்கு பொருத்தமான பண்பை தேர்வு செய்யலாம். எல்லாவற்றையும் நிரப்பிய பிறகு கிளிக் செய்யுங்கள். இதுவே டைம்ஷீட்டை பயன்படுத்தி நேர பதிவுகளை பதிவு செய்வது. அடுத்து சேவை முடிவுக்கான செயல்முறையை பற்றி பேசலாம். எந்த ஊழியர் நிறுவனத்தை விட்டு வெளியேறினாலும் அதை இங்கே நிர்வகிக்கலாம். முதலில் ஊழியரை தேர்வு செய்து அவர்களின் ராஜினாமா தேதி மற்றும் நோட்டீஸ் காலத்தை குறிப்பிடுங்கள். உதாரணமாக, நோட்டீஸ் காலம் 1 மாதம் என்றால் விடுவிப்பு தேதி எடுத்துக்காட்டாக மே 22 ஆகஸ்ட் இருக்கும். விடுவதற்கான காரணத்தையும் குறிப்பிடலாம். அனைத்தும் முடிந்ததும் கிளிக் செய்யுங்கள். இப்போது ஊழியர் தொகுதியில் கடைசியாக உள்ள விருப்பம் ஊழியர் குறிப்புகள். ஊழியரை பற்றிய கருத்து அல்லது குறிப்புகளை பதிவு செய்ய விரும்பினால் இது பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, மதிப்பீடு தொடர்பாகவோ அல்லது அவர்களின் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காகவோ ஏதேனும். அதனால் ஊழியர் குறிப்புகள் பகுதியில் சென்று ஊழியரை தேர்வு செய்து அது நேர்மறை குறிப்பா அல்லது எதிர்மறை குறிப்பா என்பதை தேர்வு செய்யுங்கள். நீங்கள் முக்கியத்துவ நிலையை தேர்வு செய்து குறிப்புகள் பகுதியில் விளக்கம் அல்லது விரிவான கருத்துக்களையும் வழங்கலாம். விவரங்களை உள்ளிடும் பிறகு கிளிக் செய்யவும். இதுவே எல்லாம். இவ்வாறுதான் அலைன் இல் முழுமையான ஊழியர் தொகுதியை நிதி பதிவுகள், விடுப்பு மேலாண்மை, ஊதிய செயலாக்கம், ஊதிய மதிப்பீடு, செலவு திரும்பப் பெறுதல், நேர அட்டவணைகள், சேவை முடிவுக்கான செயலாக்கம் மற்றும் ஊழியர் கருத்து வரை நிர்வகிக்க முடியும். பார்த்ததற்கு நன்றி. அலைனை முழுமையாக பயன்படுத்த இது உங்களுக்கு உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம்.